தென்னாச்சாரிய சம்பிரதாய சபா அவர்களுக்கு நம்முடைய சம்பிரதாயத்தவர் அத்தனை பேரும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். அப்படிப்பட்ட சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த பகவத் ராமானுஜர் தென்னாச்சாரிய சம்பிரதாய சபாவின் துவக்க விழா இன்று. இரண்டாவது, ராமானுஜருடைய சிஷ்யர் அவருடைய சித்தி மகன் எம்பார் அவருடைய 1000வது திருநட்சத்திர விழா. அப்ப இருபெரும் விழாவாக இந்த நவம்பர் 2ஆம் தேதி இருபெரும் விழாவாக இந்த விழா இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இருபெரும் விழால நம்ம சம்பிரதாயத்துல ரெண்டுங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. நாம எப்போதுமே பெருமாள் பிராட்டி இருவராகத்தான் வெளிப்படுகிறோம். முக்கியமான மந்திரம் என்னன்னா துவயம், 2 வரிகள் கொண்ட மந்திரம்னு சொல்றோம். உபய வேதாந்திகள் ஊவே போட்டுக்கிறோம் இல்லையா? உபய வேதாந்தம், சம்ஸ்கிருத வேதாந்தம், தமிழ் வேதாந்தம் 2ங்கிறோம். எல்லாமே 2 அமைந்திருப்பது போல இந்த நவம்பர் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த விழா இதுவும் இரு பெரும் விழாவாக, ஒருபுறம் பகவத் ராமானுஜர் தென்னாச்சாரிய சம்பிரதாய சபாவுக்கு துவக்க விழா, மறுபுறம் எம்பாருக்கு 1000வது ஆண்டு விழா நடக்கிறது. மேடையில சென்னிச்சா 74 சிம்மாசனாதிபதிகள் மகான்கள் விளக்குகிறார்கள். ஏன் இந்த 74 வரை ராமானுஜர் நியமிக்க வேண்டும்? ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. நாம எதுவா இருந்தாலும் ஒரு ரவுண்ட் நம்பரா தான் வைப்போம். ஒரு 50, 100, தீராது 75. ஆனா 74 என்று ராமானுஜர் ஏன் நியமிக்க வேண்டும் என்றால், இதை பற்றி நம்ம சம்பிரதாயத்தில் ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. கொஞ்சம் நாம நாதமுனிகள் வரைக்கும் செல்ல வேண்டும். ஆழ்வார்கள் காலத்துக்கு அப்புறம் திவ்ய பிரபந்தம், தமிழ் வேதமானது வழக்கொழிந்து போனது. திவ்ய பிரபந்தம் பிரச்சாரத்துல இல்லை, யாரும் பாசுரங்களை சேவிக்கவில்லை. அந்த சூழல்ல தான் நாதமுனிகள் அவதரித்தார். அவர் எங்க திருக்குழந்தை பாசுரம் 6வது தொடங்கக்கூடிய அந்த திருவாய்மொழி 10 பாசுரங்களை திருச்சதி சாத்தினார். அதுல குழலில் மலிய சொன்ன ஒரு 1021 இருந்தது. 1000த்துல 10 பாட்டே இவ்வளவு நல்லா இருக்கேன். மீதம் உள்ள 990 எங்க? அவர் தேடிக்கொண்டு போனார், எங்க தேடியும் கிடைக்கல. நம்மாழ்வார் அவதரித்த ஆழ்வார் திருநகரிக்கு எழுந்துருளினார் நாதமுனிகள். அங்கே போய் விசாரிச்சு பார்த்தா இந்த 10 பாட்டே அவளுக்கு தெரியல. இந்த 10 பாட்டாவது அவருக்கு கிடைச்சது. ஆழ்வார் திருநகரியில அதுவும் அவளுக்கு தெரியாதுன்னு. ஆனா ஒன்று சொன்னார்கள், அங்கே பராங்குஷதாசர் என்ற அடியவர். அவர் சொன்னார், எங்க முன்னோர் மதுரகவிகள் நம்மாழ்வார் விஷயமா கண்ணினும் சிறுதாம்போது 11 பாசுரங்கள் பாடியிருக்கார். அது அடியனுக்கு தெரியும். நீங்க வேணா ஒண்ணு பண்ணலாம். அந்த பராங்குஷதாசர் நாதமுனிகளிடம் சொல்கிறார், நீங்கள் இந்த கண்ணினும் சிறுதாம்பு 11 பாசுரங்களை 12000 குரு சொன்னால், அந்த 11 பாசுரங்களையும் 12000 ஆவர்த்தி திரும்ப திரும்ப சொன்னால் உங்களுக்கு நம்மாழ்வாரே வந்து தரிசனம் தருவார். யோகத்துல நீங்க நம்மாழ்வாரையே செவிக்கலாம். சரிட்டு அந்த 11 பாசுரங்களை உபதேசம் வாங்கி கொண்டார் நாதமுனிகள். இதை சொல்லி நம்மாழ்வாரையே சேவிச்சு பாசுரங்களை வாங்கலாம்னு. அப்ப அந்த பராங்குஷதாசர் கேட்டாரா, 12000 முறை 11 பாட்டை சொல்றேனே, எப்படி எண்ணிக்கை கவுண்டிங் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டார். கேள்வி சரிதானே? நமக்கு 108 காயத்ரி என்றதுக்குள்ளேயே ரொம்ப தடுமாறுறது, திக்கு முக்காடி போறோம். அதுவும் 1008 காயத்ரினா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, செல்போன்ல ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு காயத்ரி சொல்றதுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் ஆகும், 1008 காயத்ரிக்கு எவ்வளவு செகண்ட்ஸ், இப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்க கண்ணினும் சிறுதாம்பு 11 பாசுரங்களை 12000 முறை சொல்லணுமே, எப்படி கணக்கு வைத்து கூறுவீர்கள் கேட்டாராம். அதுக்கு நாதமுனிகள் பதில் சொன்னாரா, நான் ஏன் கணக்கு வச்சுக்கணும், நம்மாழ்வார் எதிர்ல வந்துட்டா 12000 பூர்த்தி ஆயிடுதுன்னு அர்த்தம். நான் ஏன் கணக்கு வச்சுக்கணும்? அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நாம என்ன பண்ணுவோம்னா 12000 முறை சொல்லியிருக்காரு, இது நடக்குமோ நடக்காதோ, இது சரி வருமோ சரி வராதோ, இப்படி யோசிச்சுட்டு இருந்தா ஆழ்வார் வரமாட்டார். அவர் சொன்னா, நான் கணக்கே பண்ண போறது இல்லை, நான் பாட்டுக்கு கண்ணிலும் சிறுதாம்பு சொல்றேன். ஆழ்வார் 12000 ஆயிடுச்சுன்னா ஆழ்வார் நேரா எத்தாப்புல வரப்போறார். அந்த நம்பிக்கையோடு திருப்புடி ஆழ்வார் புளிய மரத்தடியில போய் நாதமுனிகள் 12000 முறை கண்ணிலும் சிறுதாம்பு அனுசந்தானம் பண்றார். இது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு நாதமுனிகள் செய்த மிகப்பெரிய புரட்சி. அதுவரை சம்ஸ்கிருத மந்திரங்களுக்கு மட்டும்தான் மந்திர சக்தி உண்டு என்று கருதினார்கள். தமிழ் பாட்டுக்கும் மந்திர சக்தி உண்டு. தமிழ் பாட்டை சொன்னாலும் ஆழ்வார் பிரத்யட்சமாக தோன்றுவார் என்று தமிழுக்கு ஏற்றத்தை கொடுத்த முதல் நிகழ்வு எதுனா 12000 முறை கண்ணிலும் சிறுதாம்ப புளிய மரத்தடியில நாதமுனிகள் செவிச்சார். நம்மாழ்வார் யோகத்தில் பிரத்யட்சமாக நாதமுனிகளுக்கு சேவை சாதிக்கிறார். நாதமுனிகள் கேட்டதோ 10 பாட்டு, எதிர்பார்த்து வந்ததோ 1000 பாட்டு. ஆனா நம்மாழ்வார் என்ன பண்ணானா, மொத்த ஆழ்வார்கள் பாடிய 4000 பாசுரங்களையும் அருள் கண்டீரி உலகினில் விட்டதே 4000த்தையும் விட்டு கொடுத்தார். ஆனா அந்த 4000த்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி
ஆழ்வார் தாமே நாதமுனிக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சு ரகசிய திரயத்தை உபதேசம் பண்ணி அதுக்கப்புறம் திவ்ய பிரபந்தத்தையும் கொடுத்து அத்தோடு நம்மாழ்வார் நாதமுனிக்கு பவிஷ்யத் ஆச்சாரிய விக்கிரகம்னு ஒரு திருமேனியையும் கொடுத்தாராம். இது என்னன்னு கேட்டார் நாதமுனிகள். அப்ப நம்மாழ்வார் சாதிச்சாரா, நான் திருவாய்மொழியும் உங்களுக்கு தந்தேனே, அந்த திருவாய்மொழியில பொலிக பொலிக பொலிகன்னு ஒரு திருவாய்மொழி பாடியிருக்கேன். அதுல கலியும் கெடும் கண்டுகொள்மின், பின்னாடி ஒரு ஆச்சாரியன் அவதரிக்க போகிறார், கலியுகத்தின் தோஷத்தை எல்லாம் போக்க போகிறார், கலி தோஷத்தை போக்கி இந்த கலியுகத்திலும் பக்தி வளரும்படி ஒரு ஆச்சாரியன் செய்ய போகிறார் என்றெல்லாம் பாடியிருக்கேனே. வரப்போகிற ஆச்சாரியன், எதிர்கால ஆச்சாரியன், பவிஷ்யத் ஆச்சாரியன் இவர்தான் என்று ராமானுஜருடைய ஒரு விக்கிரகத்தை முன்பே நம்மாழ்வார் நாதமுனிக்கு தந்து, பவிஷ்யத்னா ஃபியூச்சர்னு அர்த்தம், பவிஷ்யத் ஆச்சாரியன் இவர்தான் ஃபியூச்சர்ல எதிர்காலத்தில் ஆச்சாரியன், இவர்தான் யுக புருஷர், இந்த கலியுகத்துல நாம் அத்தனை பேரும் உய்வடைய வேண்டும் என்றால் ராமானுஜருடைய திருவடிகளை பற்றுவதை தவிர வேறு வழியே கிடையாது. இதை சொல்லி நம்மாழ்வார் நாதமுனிக்கு ஒரு ராமானுஜர் விக்கிரகம், பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகம்னு கொடுத்துடுறார். எல்லாம் பெற்றுக்கொண்டு நாதமுனிகள் திரும்பிட்டார். இப்போ அந்த பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகம்னு பின்னாடி வரப்போற ராமானுஜருடைய திருமேனியை நாதமுனிகள் திருக்கண்களால கடாட்சித்தாராம். அப்பா அவருடைய திருவுள்ளத்துல ஒரு விஷயம் தோணித்தான். அதை அப்படியே நாதமுனிகள் வெளிப்படுத்தினாராம். குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்து போம், வீராணத்தில் பொழிந்தால் நாடெல்லாம் விளைந்து போம். குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்து போம், வீராணத்தில் பொழிந்தால் நாடெல்லாம் விளைந்து போம். இதை சொல்லிக்கொண்டே இருந்தார். நாதமுனியோட சிஷ்யர் உய்ய கொண்டாருக்கும் நாதமுனி சொன்னாராம், குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்து போம், வீராணத்தில் பொழிந்தால் நாடெல்லாம் விளைந்து போம்னார். உய்ய கொண்டார் இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டார். அர்த்தம் கேட்காத ஆச்சாரியன் சொன்னா திரும்ப சொல்லணும், நீயும் உன் சிஷ்யனுக்கு சொல்லணும். இப்போ உயர் கொண்டார் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்து போம், வீராணத்தில் பொழிந்தால் நாடெல்லாம் விளைந்து போம். அவர் சிஷ்யர் மணக்கால் நம்பி வந்தார், அவருக்கும் சொல்லி வச்சார். என்ன அர்த்தம் கேட்டார். அர்த்தம் எல்லாம் தெரியாது, எங்க ஆச்சாரியன் சொன்னார், நானும் சொன்னேன், நீயும் சொல்லு. ஓகே, குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்து போம், வீராணத்தில் பொழிந்தால் நாடெல்லாம் விளைந்து போம். அவரோட சிஷ்யர் ஆளவந்தாருக்கு மணக்கால் நம்பி சொல்லி வைத்தார். என்ன அர்த்தம்னு கேட்டார். அர்த்தம் கேட்காத, எங்க ஆச்சாரியன் சொன்னார், நானும் சொன்னேன், குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்து போம், வீராணத்தில் பொழிந்தால் நாடெல்லாம் விளைந்து போம். அவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே வந்தார். ஆளவந்தாருடைய சிஷ்யர் பெரிய நம்பிக்கு ஆளவந்தார் சொல்லி வச்சார். குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்து போம், வீராணத்தில் பொழிந்தால் நாடெல்லாம் விளைந்து போம். அர்த்தம் என்னன்னார். எங்க ஆச்சாரியன் சொன்னார், நானும் சொன்னேன், நீயும் அர்த்தம் கேட்காது என்றார். பெரிய நம்பி தம் சிஷ்யரான ராமானுஜருக்கு சொன்னார், குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்து போம், வீராணத்தில் பொழிந்தால் நாடெல்லாம் விளைந்து போம். பெரிய நம்பி ராமானுஜருக்கு சொல்றார், ராமானுசா, நீ பெரிய ஞானியா இருக்க, ஏற்கனவே நான் ஏதாவது சொன்னாலும் அதை விட சிறப்பான அர்த்தம் நீ சொல்ல முடியவன், இதுக்கு தயவு செஞ்சு அர்த்தம் மட்டும் கேட்டுவிடாத. எங்க ஆச்சாரியர்கள்லாம் சொல்லிட்டு வந்தா, நாதமுனி சொல்லி, உய்ய கொண்டார் சொல்லி, மணக்கால் நம்பி சொல்லி, ஆளவந்தார் சொல்லி, அடியேன்னு சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு அர்த்தம் தெரியாதுன்னார். ராமானுஜர் சொன்னாராம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சுவாமி, அடியனுக்கு அர்த்தம் புரிஞ்சுடுத்துட்டார். பெரிய நம்பி பார்த்தாரு, ஏன்னா இது வரைக்கும் யாருக்குமே அர்த்தம் தெரியாம சொல்லிட்டு இருந்தா, ராமானுஜா உனக்கு அர்த்தம் புரிஞ்சுடுத்தா, என்ன அர்த்தம்னு கேட்டார். ராமானுஜர் பார்த்தார், இது அடியனுடைய பெருமையை சொல்றாப்புல இருக்கு, அடியன் வாயால எப்படி அர்த்தம் சொல்றதுன்னு கேட்டார். பெரிய நம்பி சொன்னார், ஆச்சாரியன் கேட்டா சொல்லித்தானே அவன் எதா இருந்தாலும், சரி ஆச்சாரியன் வாக்க மீறக்கூடாது, அதனால இதுக்கு என்ன அர்த்தம்னு ராமானுஜர் சாய்ச்சார். குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்து போம், வீராணத்தில் பொழிந்தால் நாடெல்லாம் விளைந்து போம். இப்ப ராமானுஜர் அர்த்தம் சொல்றார். குளப்படினா இந்த பசுமாட்டோட காலடி இருக்கு பாருங்க, அதை குளம்புன்னு சொல்லுவார். குளப்படினா ஒரு பசுமாடு காலடி வைத்து நடந்தால் ஒரு சின்ன குழி உண்டாகும் இல்லையா, அதுக்கு குளப்படின்னு பேரு. குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்து போம்னா ஒரு பசுமாட்டோட ஃபுட் பிரிண்ட், அந்த காலடி சுவடு இருக்கு, அத்தனோண்டு இடத்துல மழை பெஞ்சதுன்னா அந்த நீர் எத்தனை பேருக்கு பயன்படும், ஒரு குருவி குடிக்கத்தான் பயன்படும். ஆனா வீராணத்தில் பொழிந்தால் நாடெல்லாம் விளைந்து போம்னா பெரிய வீராணம் ஏரி இருக்கு, காட்டுமன்னார் கோவில்ல வீரநாராயணன் ஏரி. அந்த வீராணம் ஏரியில மழை பொழிந்தால் சென்னை சிட்டிக்கே வீராணம் குடிநீர் திட்டம்னு தண்ணீர் வருகிறது அல்லவா, அப்போ வீராணத்துல மழை பெய்ஞ்சா அது உலகமே விளைவதற்கு பயன்படும். இது என்ன அர்த்தம்னா, உட்பொருள் ஒன்று இருக்கான். ராமானுஜருக்கு முன்பிருந்த ஆச்சாரியர்கள்லாம் இருக்காளே, அவள்லாம் சின்ன குளப்படி மாதிரியாம். ஏன்னா அவர்கள் ரொம்ப சோதித்து பார்த்து தான் உபதேசம் பண்ணுவார்கள். அவ்வளவு எளிதில் அர்த்தத்தை சொல்லிட மாட்டானா. இவன் எந்த குலத்துல பிறந்திருக்கான், எவ்வளவு ஞானம் இருக்கு, எவ்வளவு பக்தி இருக்கு, ஆனா பெண்ணா, எவ்வளவு கைங்கரியம் பண்ணியிருக்கான், இந்த லட்சணம் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, எல்லாம் பார்த்து உபதேசம் பண்ணுவா.
அவர்கிட்ட உபதேசம் வாங்கணும்னா யாரோ ஒரு குருவிக்கு குளப்படியில உள்ள நீர் ஏதோ ஒரு குருவிக்கு பயன்படுற மாதிரி அந்த ஆச்சாரியர்கிட்ட உபதேசம் வாங்கணும்னா இவ்வளவு பெரிய கோஷ்டியில ஒருத்தர் 2 பேர் தான் தேடுவானோம். ஆனா ராமானுஜர் எப்படின்னா வீராணம் ஏரி போல அவர்கிட்ட போய் அந்த அர்த்தம் சேர்த்துருக்குன்னா வீராணத்தில் உள்ள கண்ணீர் என்பது உலகத்துக்கே பயன்படுவது போல ராமானுஜர்கிட்ட மட்டும் இந்த அர்த்தங்கள் போய் சேர்ந்துருச்சுன்னா அவர் ஒருத்தன் எந்த குலம்னு பார்க்க மாட்டார், படிச்சவனா படிக்காதவனான்னு பார்க்க மாட்டார், ஏழையா பணக்காரனான்னு பார்க்க மாட்டார், ஆனா பெண்ணான்னு பார்க்க மாட்டார், ஆசை இருக்கா இல்லையாங்கிற ஒரு விஷயம் தான் பார்ப்பார். கண்ணன்னு சொன்னா கண்ணுல இருந்து 2 சொட்டு கண்ணீர் விடுறான்னா அவன் எக்குலத்தவனா இருந்தா என்ன உனக்கு உபதேசம் பண்ண வேண்டியதானே. மணவாள மாமுனிகள் சாதிக்கிறார், ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோ ஏறார் எதிராசர் இன்னருடால் பாருலகில் ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் குருவென்று பேசி வரம் மறுத்தார் பின். அதுவரை ஒரு ஆச்சாரியர் உள்ள அர்த்தம் ஒரு சிஷ்யர் குளப்படியில் மழை பொழிந்தால் ஒரு குருவி குடித்து போம் அப்படித்தான் இருந்தது. ஆனா ராமானுஜர் வீராணம் ஏரி போல அவர்கிட்ட ஒரு அர்த்தம் போயிடுதுன்னா அது உலகத்துக்கே பயன்படும். யாரெல்லாம் ஆசை உள்ளவர்களோ அத்தனை பேரையும் தாமே தேடி போய் காரிய கருணை ராமானுஜர் எல்லோருக்கும் உபதேசிக்க கூடியவர். ராமானுஜரை பத்தி நாம சொல்றது என்ன? பாரதிதாசன் ஒரு கவிஞர் இருந்தார் பாருங்க, பாரதியார் இல்ல, பாரதிதாசன். அவர் எழுதியிருக்கார் ராமானுஜர் பத்தி, முத்தியோ சிலரது சொத்தென இருக்கையில் இத்தமிழ்நாடு தன் இருந்தவ பயனால் ராமானுஜனை ஈன்றதன்றோ. அதுவரை முக்தி என்பது ஏதோ ஒரு சிலர் சாராருக்கு மட்டும் உரியதுன்னு ஒரு கருத்து நிலவி வந்தது. இந்த தமிழ்நாடு செய்த ஒட்டுமொத்த தவத்தின் பலனாக இந்த தமிழகத்தில் ராமானுஜர் அவதாரம் பண்ணி அத்தனை பேரும் மோட்சம் போலாம். அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகும் நொந்தவரே முதலாக எல்லோரும் மோட்சம் போகலாம் என்று காட்டி கொடுத்தவர் ராமானுஜர். அப்ப அவர் வீராணம் ஏறிதானே, அவர்கிட்ட போய் அர்த்தம் சேர்கிறது என்றால் அது எல்லோருக்கும் பயன்படும் அல்லவா. 1000 ஆண்டுகள் முன்னாடி அவர் பண்ண புரட்சியை இப்ப வேற யாரும் பண்ண போறதில்லை. ராமானுஜர் தான் அன்று செய்து கொடுத்தார். அத்தனை பேருக்கும் இறைவன் பொதுவானவன், எல்லோரும் பகவான் அடையலாம். இதை அன்று சொல்லி வைத்தவர் ராமானுஜர். அதனாலதான் ஒரு அழகான பாட்டு உண்டு, ராமானுஜருடைய புகழ் எப்படி உலகமெல்லாம் பரவியது அப்படின்னா இதை ஒரு உருவகமாக சொல்வதுண்டு. 2 நண்பர்கள் ஒரு ஆற்றங்கரைக்கு சென்றார்களாம். அந்த ஆற்றங்கரையில பார்த்தா ஒரு அன்னப்பறவை வருத்தமா உட்கார்ந்துருக்கு. இவர் அவர்கிட்ட கேட்டார், அந்த அன்னப்பறவை ஏன் வருத்தமா இருக்கு? ஏதாவது வெங்கடேஷ் உபன்யாசம் ஏதாவது கேட்டு கொடுத்தா ஏன் இவ்வளவு வருத்தமா தள்ள கேட்டு உட்காந்துருக்கு அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு இன்னொருத்தர் சொன்னாராம், அந்த அன்னப்பறவை தன் ஆற்றலை இழந்து விட்டது, அதனாலதான் வருத்தமா இருக்குங்க. அன்னப்பறவையின் ஆற்றல் என்ன? அதான் சொல்றோமே, இந்த கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கும் பிடிப்பல தெளிதில் ஆராய்ந்து அமைவுடைய கற்பரே நீரொழிந்து பாலும் குறுகில் தெரிந்து. தமிழ் பாட்டு இலக்கியத்துல இந்த தண்ணீரையும் பாலையும் சேர்த்து வச்சோம்னா அன்னப்பறவை என்ன பண்ணும்? தண்ணீரை விளக்கிட்டு பாலை மட்டும் எடுத்துக்கும். அந்த ஆற்றலை அன்னப்பறவை எடுத்துருப்பான், அதனால வருத்தமா உட்காந்துருக்குன்னார். இவர் கேட்டாரா, அந்த பிரம்மா அன்னப்பறவைக்கு கொடுத்த வரமாச்சே, தண்ணீரையும் பாலையும் பிரித்தறிவாய்னு சொல்லி அன்னப்பறவைக்கு பிரம்மா வரம் கொடுத்தார், எப்படி அந்த ஆற்றலை இழந்ததுன்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னாராம், எல்லாம் ராமானுஜர் தான் காரணம், நம்ம பரமஹம்சரான ராமானுஜர் தான் காரணம். நம்ம ஆச்சாரிய சுவாமிகள் சன்னியாசிகள்லாம் இருக்கா பாருங்க, அவளை பரமஹம்சர்கள்னு சொல்லுவோம். ஹம்சம்னா அன்னப்பறவை, அவளை மிக உயர்ந்த அன்னப்பறவை போல ராமானுஜர்னு ஒரு பரமஹம்சர். அவர் தான் இந்த அன்னப்பறவை தண்ணீர் பாலை பிரித்தறியும் ஆற்றலை இழந்ததுக்கு காரணம்னார். அவர் சொன்னார், நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியலையே. ராமானுஜர் அன்னப்பறவையை என்ன பண்ணார்? அவரால் இது ஏன் தன் ஆற்றலை இழக்கணும்னு கேட்டார். இப்ப அவர் பதில் சொன்னார், அது வேற ஒண்ணும் இல்ல, ராமானுஜர் வேதத்தின் பொருளை கடைக்கோடி பாமரன் வரை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தார். எல்லாருக்கும் பெருமாள் பொதுவானவர் என்று எல்லாரிடத்திலும் எம்பெருமானை கொண்டு போய் சேர்த்தவர் ராமானுஜர்.